நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். தாக்குதலுக்கு இலக்கான மகவ அலுவலக நில ரயிலின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதி. அலுவலக நேர ரயில் சேவைகள் பல இன்று முற்பகல் பாதிப்பு. அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீது பாராளுமன்றத்தில் விவாதம். நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதிருக்க தேசிய சுதந்திர முன்னணி தீர்மானம். பாகிஸ்தானுக்கான இலங்கை கிரிக்கெட் விஜயத்தை மீள ஆரம்பிப்பது குறித்து இரண்டு நாட்டு தலைவர்களும் கவனம். இந்தியாவின் 14வது பிரதமராக நரேந்திர மோடி 26ஆம் தேதி பதவியேற்பு. இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் ரியாஸ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். பல அலுவலக ரயில்கள் இன்று தாமதமடைந்தன. மகவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலின் சாரதிக்கு பயணிகள் சிலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவமே இதற்கு காரணமானது. இன்று மதியம் வரை ரயில்கள் தாமதமடைந்த போதிலும் தற்போது ரயில் சேவை வழமைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. மகவையிலிருந்து கொழும்பு நோக்கி இன்று அதிகாலை பயணித்த ரயில் சுமார் 20 நிமிடங்கள் தாமதித்து பொல்காவளையை அடைந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பயணிகள் சிலர் ரயிலின் சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ள முற்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது. பின்னர் அந்த ரயில் அல்லவ பகுதியை நெருங்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சிலர் ரயில் சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். பொல்காவெலவில் ரயிலை நோக்கி கல்வீச்சு இடம்பெற்றது. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சுமார் 18 நிமிடங்கள் ரயில் தாமதத்தை வந்தது. அதாவது சில இயக்க செயற்பாடுகளுடன் சேர்த்தே இந்த தாமதம் ஏற்பட்டது. அதற்கு மக்கள் ஆத்திரமடைந்து கெட்ட வார்த்தைகளை பிரயோகித்து கீழ்த்தரமான முறையில் தாக்க ஆரம்பித்தனர். அளவையில் வைத்து என்னை கீழே தள்ளி வயிற்று பகுதியில் தாக்கினர். அதற்குள் அடிக்க வேண்டாம் என சிலர் கூறினார். ராணுவ வீரர் ஒருவரை என்னை காப்பாற்றி ரயிலில் சேர்த்தார். பின்னர் ரயில் சாரதி ரயிலை மகவ ரயில் நிலையத்தில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளதுடன் பயணிகள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் தலையிட்டு அந்த ரயிலை மீண்டும் சேவையில் அமர்த்த முயற்சித்த போதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதற்கு இடமளிக்கவில்லை. இதனை ஒளிப்பதிவு செய்ய சென்ற ஊடகவியலாளர்களுக்கும் இடையூறு விளைவிக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக இன்று முற்பகல் 5 அலுவலக ரயில்களை அளவ ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்க நேரிட்டது. கடந்த 3 வாரங்களாக அலுவலக ரயில்களில் பயணிக்கும் மக்களுக்கு உரிய நேரத்தில் அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் போயுள்ளது. இறுதியிலேயே மக்கள் வீதிக்கு இறங்கியுள்ளனர். பொல்கஹாவெல ரயில் நிலையத்தில் இந்த ரயில் சாரதி முறையற்ற விதத்தில் செயற்பட்டமையால் நூற்றுக்கணக்கான பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினார்கள். ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க அல்லவா பகுதிக்கு சென்று கலந்துரையாடிய பின்னர் சுமார் 2 மணித்தியாலம் நீடித்த பயணிகளின் ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுடன் ரயில் போக்குவரத்துக்கு பயணிகள் சந்தர்ப்பம் வழங்கினர். இலங்கை ரயில்வே திணைக்களம் பற்றுச்சீட்டொன்றை பெற்றுக் கொள்கிறது. எனினும் பயணிகளுக்கான உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை. உரிய முறையில் ரயில் சேவை இடம்பெறுவதும் இல்லை. நேரத்திலும் பிரச்சினை காணப்படுகிறது. எனவே இவை அனைத்தும் சிவில் உரிமைகளை மீறும் விடயங்களாகவே இருக்கின்றன. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக பிரதான ரயில் மார்க்கத்திலும் வடக்கு ரயில் மார்க்கத்திலும் சுமார் 20 நிமிடங்கள் ரயில் சேவைகள் இடம்பெறவில்லை என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கிறது. மகாவையிலிருந்து கொழும்பு நோக்கி இன்று காலை பயணித்த அலுவலக ரயில் 4 மணித்தியாலங்கள் தாமதமடைந்து இன்று முற்பகல் 11:34 மருதானையை அடைந்துள்ளது. இதன்போது ரயில் சாரதிக்கு சிலர் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் அது தொடர்பில் மருதானை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரயில் சாரதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அவருடைய உடல்நிலை தேறி வருவதாக தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில விக்ரமநாயக்க தெரிவித்தார். இந்த தாமதம் நியாயமானது. இதற்கு ரயில் சாரதி பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ரயில்வே பொதுமுகாமையாளர் கடந்த காலங்களில் மக்களுக்கு செய்த தவறுகள் காரணமாகவே இவ்வாறான தாக்குதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உண்மையில் இது அவருடைய தவறு. இது திருத்தி அமைக்கப்பட வேண்டும். ரயில் போக்குவரத்துக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். போலீசார் மற்றும் ராணுவத்தின் பாதுகாப்புடன் ரயில் சேவையை முன்னெடுக்கின்றோம். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது கவலை அளிக்கிறது. காரணம், இது அரசு உடைமை, அத்துடன் பொதுமக்களுடன் இடம்பெறும் மோதல். ஆகவே ரயில்வே திணைக்களம் என்ற வகையில் இவ்வாறான சம்பவங்களை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதனை தவிர்த்து ரயில் சேவைகளை உரிய முறையில் முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம். ரயில்வே திணைக்களத்தினால் பாதுகாப்பு கோரப்படும் பட்சத்தில் அதனை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். எனினும் தனிப்பட்ட நபர்களுக்காக அன்றி ரயில் சேவையின் பாதுகாப்பு கருதியே அதனை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அலௌவ பிரதேசத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற சம்பவத்தினூடாக ரயில் போக்குவரத்தில் தாமதம் நிலவியது. இந்த நிலைமை மாலை வரையில் நீடிக்குமா என்ற சந்தேகம் பயணிகள் மத்தியில் இருந்தது. ஆனால் இன்று மாலையாகும் போது நாங்கள் கோட்டை ரயில் நிலையத்திற்கு வருகை தந்திருந்தோம். இங்கு வருகை தந்து எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. ரயில் போக்குவரத்துகள் மிக சுமூகமாக இடம்பெறுவதனை. நியூஸ் பஸ்டுக்காக மைக்கேல் அருள் ஜேசு, கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து. போதைப்பொருள் கடத்தலின் கேந்திர நிலையமாக இலங்கை மாறியுள்ளது எனவும் போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் எவ்வித செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி ஐக்கிய தேசிய கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் மைக்கேல் பெரேரா அண்மை காலங்களில் பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கோள் காட்டி உரை நிகழ்த்தினார். கேபி என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் போதைப் பொருள் கடத்தலின் முக்கிய சூத்திரதாரியாக செயற்படுகின்றாரா என அரசாங்கத்திடம் அவர் கேள்வி எழுப்பினார். போதைப்பொருள் கடத்தலை நிறுத்த முடியாவிட்டால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என ஜோசப் மைக்கேல் பெரேரா குறிப்பிட்டார். இதன்போது ஆளும் தரப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்தார். அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை உரியவாறு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுடன் அதில் அடங்கியுள்ள விடயங்கள் குறித்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான தெளிவினை பெற்றிருக்கவில்லை என்று AHM அஸ்வர் கூறினார். ஆயினும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் அடங்கியுள்ள விடயங்கள் பாராளுமன்ற உறுப்பினரால் தெளிவுபடுத்தப்பட்டதை அடுத்து அதனை ஏற்றுக்கொள்ள நேரிட்டதாக அக்ரசனத்தில் இருந்த பிரதி சபாநாயகர் சந்திம வீராக்கொடி தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த யோசனையை ஆமோதித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கருத்து வெளியிட்டார். ஹெரோயின் மற்றும் எத்தனோலோ கொண்டு வந்தவர்கள் மீது அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உரையாற்றிய போது ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தன இடைக்கிடையே குறுக்கிட்டு இடையூறு விளைவித்தார். எவ்வாறாயினும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் 3 மாதங்களாக அது குறித்து எவ்வித பிரச்சனைகளும் எழுப்பப்படாமைக்கான காரணம் யாதெனவும் ரவி கருணாநாயக்க வினவினார். இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் குறுக்கிட்டதுடன் கருத்துக்களை கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள காலத்தை வீணடிப்பதற்காகவே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அக்ராசனத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் இந்த செயற்பாட்டிற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் அக்ராசனத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் நிமா ஸ்ரீபாலடி சில்வா இதன்போது தெரிவித்தார். போதைப் பொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதிருக்க தேசிய சுதந்திர முன்னணி தீர்மானித்துள்ளது என அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் முகமது முசாமில் குறிப்பிட்டார். நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் இடம்பெறுவது என்ன? இதுகுறித்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயபதி விக்ரமரத்ன விளக்கமளித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டால் அது பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். சபையில் பிரசன்னமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரை அடிப்படையாக வைத்தே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது நிராகரிக்கப்படும். நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டால் அல்லது வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தால் அல்லது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் பார்லமெண்டத்தில் தோல்வியடைந்தால் அரசாங்கத்தின் தலைவராக உள்ள ஜனாதிபதி பதவி இழக்க மாட்டார். மாறாக பிரதமரும் அமைச்சரவையுமே பதவி இழக்க வேண்டி ஏற்படும்.
49வது சரத்தில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் புதிய பிரதமரையும் அமைச்சரவையும் ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும். பார்லமெண்டத்தின் நிலைப்பாடு வேறாக இருப்பினும் வேறு இதனையும் செய்ய முடியாது. தொடர்ந்தும் அதே ஜனாதிபதியே பதவியில் இருப்பார். பார்லமெண்டத்தை எவ்வேளையிலும் கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதியிடம் உள்ளது. පාර්ලිමේන්තුවට කරගන්න දෙයක් නෑ. ජනාධිපති දිගටම යනවා. පාර්ලිමේන්තු ඕන්ලාක් විශ්වාසින්ද ජනාධිපතිට බලතල පවා තියෙනවා. தற்போதைய பாராளுமன்றத்தில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 144 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 60 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 14 ஆசனங்களையும், ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு 7 ஆசனங்களையும் கொண்டுள்ளன. ஜாதிக ஹெல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் சில இடதுசாரி கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளாக உள்ளன. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் இந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? இதன் மூலம் நாம் ஒரு விடயத்தை எடுத்து கூறுகின்றோம். போதைப்பொருள் விநியோக மத்திய நிலையமாக இலங்கை மாறியுள்ளது. இதனை முழு இலங்கையும் ஏற்றுக்கொள்கின்றது. சர்வதேசமும் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கின்றது. எனவே இந்த செயற்பாடுகளுக்கு எதிராகவே நாம் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளோம். ஆகவே நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்து அரசாங்கத்தின் கண்களை திறக்க வேண்டும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு வரும் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. விளையாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை பயங்கரவாதிகளுக்கு வழங்க முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாகிஸ்தான் ஜனாதிபதி மம்னூன் ஹுசைனிடம் கூறியுள்ளார். இதேவேளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக பாகிஸ்தான் சுட்டிக்காட்டியுள்ளது. சீனாவின் ஷாங்காய் நகரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இன்று நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் போது பாகிஸ்தான் ஜனாதிபதி மம்னூன் ஹுசைன் இதனை கூறியுள்ளார். சீனாவில் நாளை ஆரம்பமாக உள்ள ஆசிய நாடுகளுக்கு இடையிலான தொடர்பாடல் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் செயற்பாடுகள் தொடர்பிலான 4வது மாநாட்டிற்கு முன்னோடியாக இந்த இருதரப்பு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் அதன் பின்னரும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவிற்காக பாகிஸ்தான் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நன்றி தெரிவித்ததாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான கிரிக்கெட் விளையாட்டு மற்றும் வர்த்தகம் தொடர்பிலும் இதன்போது 2 நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் இலங்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்புகளை வழங்கும் என பாகிஸ்தான் ஜனாதிபதி மஹமூத் ஹுசைன் கூறியுள்ளார். யுத்தத்தின் பின்னர் 14,000 பேரை சமூகமயப்படுத்தியுள்ளதாகவும் யுத்தத்தின் பின்னரான இலங்கையின் செயற்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாகிஸ்தான் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் 26ஆம் திகதி பதவியேற்க உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்த நரேந்திர மோடி அரசாங்கத்தை அமைப்பதற்கான உரிமையை கோரியுள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையுடன் அமோக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் அமைச்சரவையை தெரிவு செய்வதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நரேந்திர மோடி முன்னெடுத்துள்ளார். இதேவேளை பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வு எதிர்வரும் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இடம்பெறும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற உள்ள இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அமைச்சர்கள் சிலரும் பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாராளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடியை தெரிவு செய்வதற்கான கூட்டத்தில் கட்சி சார்பில் இந்த முறை தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடியை எல்.கே. அத்வானி முன்மொழிந்தார். முரளி மனோகர் ஜோஷி, சுஷ்மா சுவராஜ், அருண் ஜேட்லி உள்ளிட்ட தலைவர்கள் அதனை வழிமொழிய நரேந்திர மோடி பாஜகவின் இந்திய பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையை பெற்றுள்ளமை கட்சி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக நரேந்திர மோடி இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் மற்றும் பெண்களின் முன்னேற்றமே கட்சியின் முதல் கடமையாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் ஏழை மக்களின் நலன் கருதி தமது ஆட்சி அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பாரதிய ஜனதா கட்சி தனது தாய்க்கு சமம் எனவும் பிரதமராக ஆற்ற உள்ள சேவையை தமது கடமையாக கருதுவதாகவும் நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளமையினால் வெளிநாட்டு பிரச்சினைகளில் உறுதியான செயற்பாடுகளை எடுக்க முடியும் என பிரபல வழக்கறிஞரும் அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினருமான ராம் ஜெத்மலானி தெரிவித்துள்ளார். இலங்கை பிரச்சினை குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் தி ஹிந்து பத்திரிகைக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை தமிழர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நீண்ட கால உறவு இருப்பதாக ராம் ஜெத்மலானி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கான சுமூக தீர்வை பெற்றுக் கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என ராம் ஜெத்மலானி தி ஹிந்துவிற்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கு மீதான விசாரணைகள் உச்சநீதிமன்றத்தில் உள்ளதாகவும் இந்த பிரச்சினைக்கு சிறந்த தீர்ப்பொன்று பெற்றுக் கொடுக்கப்படும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் உறுப்பினரான ராம் ஜெத்மலானி தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவேடு மீளாய்வு செய்யப்படுவதாக தேர்தல்கள் செயலகத்தில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஊடாக தெரியவந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல்கள் ஆணையாளருக்கும் இடையில் இன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு குறித்து பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் ஸ்ரீரங்கா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தேர்தல் ஆணையாளம் 3 விடயங்களை முன்வைத்தது. அதில் குறிப்பாக நுவரெலியாவில் ஏற்கனவே நாங்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பேசி தேர்தல் ஆணையாளனூடாக பதியப்படாத வாக்காளர்களை பதிவு செய்திருந்தோம். அதனால் 6 ஆசனங்களாக இருந்த நுவரெலியா மாவட்டம் 7 ஆசனங்கள் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இருந்தபோதும் இன்னும் இதைவிடவும் பல வாக்காளர்கள் பதியப்படாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் நிச்சயமாக பதிவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கொழும்பில், பதுளை, நுவரெலியா, கேண்டி போன்ற மாவட்டங்களில் பல இளைஞர்கள் வந்து வேலை செய்கிறார்கள். இவர்களை வந்து அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அவர்களை வாக்களிப்பதற்காக லீவுகள் கொடுக்கப்படுவதில்லை, அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுவதில்லை. எனவே அவர்களுடைய அந்த அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது. எனவே அவர்களுக்கு அங்கு சென்று வாக்களிப்பதற்கோ அல்லது அவர்கள் இங்கிருந்து வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கூறியிருந்தோம். இதே நேரம் ஐடென்டி கார்டு இல்லாத இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினூடாக ஐடென்டி கார்டுகளை வழங்கும்படி கேட்டிருந்தேன். அதையும் எலெக்ஷன் கமிஷனர் தமது கணக்காளர் அக்கவுண்டருடன் கதைத்து அதுக்கான ஏற்பாடு செய்வதாகவும் கூறியிருந்தார். வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பில் முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தயாரானதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்த நிலையிலேயே அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. காணாமல் போனோர் விடயமாக நீதிமன்றத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இதற்கு பின்பு நடத்துவதற்கும் நான் திட்டமிட்டு இருப்பதாகவும் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக கருதி அதை நிறுத்தும்படி முல்லைத்தீவு போலீசாரால் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. என்னிடம் உடனடியாக அதற்கான கேள்வியை அங்கு நீதிமன்றத்தால் கேட்கப்பட்ட போது நான் சொன்னேன், காணாமல் போனோர் எங்களுடைய உறவுகள் தான், அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவது பிழை என்பது அல்ல என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் இன்று நீதிமன்றத்திற்கு முன்னால் அந்த ஆர்ப்பாட்டம் எனது தலைமை நடைபெறுவதாக போலீசாரால் சொல்லப்பட்டது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றேன் என்று அதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. என்னையும் விடுவித்து விட்டார். இந்திய அரசின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்படவிருந்த கலாசார அமையம் தொடர்பில் 2 நாடுகளுக்கும் இடையிலிருந்த முரண்பாடு தீர்க்கப்பட்டு தற்போது நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர சபை முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராசா தெரிவித்தார். எமக்கான கலை கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்கும் கலை கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய உதவிகள் செய்யும் பொருட்டு எமக்கு ஒரு மண்டபம் ஒன்றினை கட்டித்தரும்படி நாங்கள் அவர்களிடம் வினியமாக கேட்டிருந்தோம். இந்த வகையிலே அவர்களுக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றினை கைச்சாத்திட்ட போது 6வது மண்டபத்தில் ஒரு பகுதி 500 ஸ்கொயர் மீட்டருக்கு உடைய பகுதி 99 வருட குத்தகை அடிப்படையிலே இந்தியாவிற்கு அதனை கையளிக்க வேண்டும் என்று இலங்கையினுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் பொருட்டு இந்தியாவினுடைய உடன்பாட்டுடன் அந்த கலாச்சார மண்டபத்தினுடைய பிரிவுகள் அமைக்கப்பட இருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட அந்த கட்டிட வரைபடம் அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையில் 6 மாடிகளை கொண்ட கலாச்சார மண்டபம் மிக விரைவாக இதில் செயற்படுத்தப்படும். 6வது மேல் மாகாண சபைக்கு ஆளுநர் அலவி மௌலானா சமர்ப்பித்த கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இன்று இடம்பெற்றது. கொள்கை பிரகடனம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேல் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் இதன்போது கருத்து தெரிவித்தனர். ජනතාවගේ අපේක්ෂාවන් උපරිම ආකාරයෙන් ඉටු කරන්නත් මේ පළාත් සභාව කටයුතු කරයි කියන කාරණාව
ඡන්ද ප්‍රතිඵල වලින් අපිට දකින්න පුළුවන්කම ලැබෙනවා. மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மாகாண சபை நடவடிக்கை எடுக்கும் என்பது தேர்தல் முடிவுகளின் ஊடாக தெளிவாகிறது. மக்கள் பொது வேட்பாளராக ஜனாதிபதியை தெரிவு செய்யும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து சிறு வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வார்கள். ஆசிரியர்கள் தமது பாடசாலை மாணவர்களை பட்டாசு கொளுத்துவதற்கு பயன்படுத்தினார்கள். மாணவர்களின் ஒழுக்கம் தொடர்பில் கதைத்த ஆசிரியர்கள் தமது தேவைகளை நிறைவேற்ற மாணவர்களை பயன்படுத்தினார்கள். இந்த மாகாண சபை முறை தொடர்பில் மீண்டும் கதைக்க வேண்டிய காலம் மலர்ந்துள்ளது. මේ පළාත් සභා ක්‍රමය නැවත මේ ගැන කතා කළ යුතු කාලය ඇවිල්ලා තියෙනවා. පෞගිය පළාත් සභාවේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයත් මේ දෙකත් கடந்த மாகாண சபையின் கொள்கை பிரகடனமும் இந்த கொள்கை பிரகடனமும் வசனங்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. மேல் மாகாண சபையின் கொள்கை பிரகடனம் வசனங்களில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் மேல் மாகாணத்தின் 3 மாவட்டங்களுக்கும் பயன்படும் விதத்திலான கொள்கை பிரகடனம் ஒன்றை முன்வைக்குமாறு உங்கள் அனைவரிடமும் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். ප්‍රතිපත්තියක් නැවතත් අපිට ලබා දෙන්න. සිය බල ප්‍රදේශවල ජනිත වන අපද්‍රව බැහැර කිරීම සඳහා විධිමත් ලෙස ක්‍රියා කිරීමට ඇති ගැටලුවක් ලෙස බරපතල ගැටලුවක් ලෙස මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ இங்கு அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியில் கழிவுப் பொருட்களை அகற்றுவதில் காணப்படும் சிக்கல் தொடர்பில் இந்த கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதி தவிசாளர் அவர்களே, நான் பிறந்தது கொல்லன்னாவையில். நான் அங்குதான் வசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் கொல்லன்னாவையில் காலையில் கதவை திறக்கும் போது துர்நாற்றத்தை சுவாசிக்கின்றோம். இந்த பகுதியில் வாழ்கின்ற குடும்பங்களில் 20 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் பாடசாலை ஒன்றுக்கு இடம்பெயர்ந்தார்கள். 20 வருடங்கள் கடந்துள்ள போதும் கழிவகற்றுதல் தொடர்பில் இந்த மாகாண சபை தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுக்கவில்லை என்று அது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் அதிகார பகிர்வு குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாகாண சபை முறையில் அந்த விடயம் அமுல்படுத்தப்படவில்லை. எனவே இந்த மாகாண சபை செயற்பாடுள்ள மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மாகாண சபையாக மாற்றி செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ක්‍රියාකාරී පළාත් සභාව බවට පත් කරලා ජනතාවට ප්‍රතිලාභ ලැබෙන පළාත් සභාව බවට පත් කරලා එය ඉදිරියට ගෙන යාමේ වගකීමක් මේ පළාත් සභාවට තියෙනවා කියන එක. අපේ රටේ දැන් ඉතිරි වෙලා තියෙන පළවෙනි කාර්යභාරය මොකද්ද නම් ජාතික ප්‍රශ්න විසඳුම ලබා දෙන එක තමයි. நமது நாட்டில் முதலில் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். இனி அனைத்து பிரச்சனைகளும் பட்டியலில் கீழே இருக்கிறது. 13வது திருத்தத்தினூடாக மாகாண சபைக்கு போலீஸ் அதிகாரமும் சட்ட ஒழுங்கு அதிகாரமும் காணப்படுகிறது. போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தாவிட்டாலும் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் நமக்கு பொறுப்பொன்று காணப்படுகிறது. பொருளாதார இலக்கியம் அபிவிருத்தியும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் சமாதானமும் அமைதியும் நிலைநாட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் இதில் எதனையும் பெற முடியாது. இது அனைவருக்கும் தெரியும். කවදාවත් අපිට ලබා ගන්න බෑ. සංවිධානයක ලබා ගන්න බෑ. මේ සාමය සාහිත්‍ය කඩාවැටලා තිබුණා නම් ඒ පරිසරය කරන්න බෑ. ඒ කාටද දන්නව ඒක? ඒ කාටද දන්නව ඒක? විශේෂයෙන් බස්නාහිර පළාත තුල පාසල් 1300කට ආසන්න ප්‍රමාණයක් තිබෙනවා. නමුත් මේ පාසල් වලින් மேல் மாகாணத்தில் 1300 பாடசாலைகள் இருக்கின்றன. இவற்றில் பெரும்பான்மையான பாடசாலைகளில் பதில் அதிபர்களே சேவையாற்றுகின்றனர். தகுதியற்ற அரசியல் ரீதியான சந்தர்ப்பத்தை பெற்று நியமனங்களை பெற்றுக் கொண்டவர்களே இந்த பாடசாலைகளில் கடமையாற்றுகின்றனர். இந்த பகுதியில் பெரும்பாலான பாடசாலைகள் வீழ்ச்சி கண்டுள்ளன. அண்மை கால உதாரணங்களை முன்வைக்கலாம். இந்த நிலை மாற வேண்டும் என்பதை இந்த சபையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கிளிநொச்சி பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற ரயில் கடவுகளினால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளன. வடக்கில் நீண்ட காலத்தின் பின்னர் ரயில் போக்குவரத்துகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ரயில் போக்குவரத்து பாதைகளில் விபத்துக்கள் இடம்பெறுகின்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. கிளிநொச்சி பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளினால் பல கோர விபத்துக்கள் நடந்துள்ளன. நேற்றைய தினம் கிளிநொச்சி உதயநகருக்கு செல்கின்ற ரயில் கடவையில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பாதுகாப்பற்ற ரயில் கடவையின் ஊடாக சென்ற வாகனம் பள்ளம் ஒன்றில் சிக்கிய போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. கிளிநொச்சியிலிருந்து கொழும்பை நோக்கி புறப்பட்ட தபால் ரயிலே இவ்வாறு வாகனத்துடன் மோதியுள்ளது. குறித்த பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் பாதுகாப்பு மறைப்புகளை ஏற்படுத்தி தருமாறு மக்கள் பல தடவைகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். குறித்த ரயில் கடவையின் ஊடாக 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் கிளிநொச்சி நகரை அண்டிய பல ஆயிரக்கணக்கான பாடசாலை மாணவர்களும் பயணம் செய்து வருகின்றனர். இதேவேளை வடபகுதியில் பல பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளமையும் இங்கு நினைவு கூறத்தக்கது. விரைவில் இந்த ரயில் கடவைக்கு பாதுகாப்பு மறைப்புகளை அமைத்து தருமாறு இந்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விபத்து நடந்த பகுதி ஒரு வைத்தியசாலை போற பிரதான வீதியாக காணப்படுது. இருந்தும் பாதுகாப்பற்ற கடவை காணப்படுறதால இன்றைக்கு ஒரு உயிர் இருந்த நிலையில காப்பாற்றப்பட்டிருக்கு. சர்வதேச ரக்பி தரவரிசையில் இலங்கை 1 மாத காலத்திற்கு 9 இடங்கள் பின்தங்கியுள்ளது. தரவரிசையில் நியூசிலாந்து முதலிடத்தில் நீடிக்கின்றது.
சர்வதேச ரக்பி தரவரிசையில் இலங்கை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 39வது இடத்தில் இருந்தது. எனினும் அதன் பிறகு தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்த இலங்கை புதிய தரவரிசையில் 48வது இடத்தை பெற்றுள்ளது. முடிவடைந்த ஏசியன் 5 நேஷன்ஸ் கிண்ண ரக்பி தொடரில் தாம் பங்கேற்ற 4 போட்டிகளிலும் இலங்கை தோல்வியடைந்ததே இந்த பின்னடைவுக்கான காரணம். தொடரில் 6ஆம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்ட இலங்கை ஆசியாவில் சிறந்த 3 அணிகளுக்குள் இடம்பெறும் வாய்ப்பையும் தவறவிட்டது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற பிலிப்பைன்ஸ் புதிய தரவரிசையில் 52வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் இதற்கு முன்னர் 56வது இடத்தில் இருந்தது. தரவரிசையில் நியூசிலாந்து முதலிடத்தில் நீடிப்பதுடன் தென்னாப்பிரிக்கா 2ஆம் இடத்தையும் ஆஸ்திரேலியா 3ஆம் இடத்தையும் வகிக்கின்றன. இங்கிலாந்துக்கு விஜயம் செய்துள்ள இலங்கை முதல் சவாலாக சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துடன் இன்றிரவு விளையாடவுள்ளது. இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு 10:30 அளவில் கெனிங்டன் ஓவல் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. 20-20 உலக சாம்பியனான இலங்கை அதன் பின்னர் பங்கேற்கும் முதலாவது சர்வதேச போட்டி இன்றைய தினம் நடைபெற உள்ளது. அத்துடன் சிரேஷ்ட வீரர்களான குமார் சங்கக்காரவும் மஹேல ஜெயவர்தனவும் சர்வதேச 20-20 அரங்கிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் இலங்கை பங்கு பெற்றும் முதலாவது சர்வதேச 20-20 போட்டியாகவும் இன்றைய போட்டி வரலாற்றில் பதிவாக உள்ளது. இந்த போட்டியில் அவர்களுக்கு பதிலாக அஷான் பிரியஞ்சனும் கித்ருவான் வித்தானகேவும் விளையாட உள்ளதாக இலங்கை அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சொய்சா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்கு கூறினார். சர்வதேச 20-20 வரலாற்றில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் இதுவரை 5 போட்டிகளில் விளையாடியுள்ளன. அவற்றில் 3 போட்டிகளில் இலங்கையும் 2 போட்டிகளில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றுள்ளன. எவ்வாறாயினும் இவ்விரண்டு அணிகளும் இறுதியாக சந்தித்த உலக 20-20 தொடரின் லீக் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதும் நினைவு கூறத்தக்கது. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் பஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். இது வெதர் ஃபர்ஸ்ட். அடுத்து வரும் 2 நாட்களில் வானிலை தொடர்பான மாற்றங்கள் தொடர்பாக ஆராய இருக்கிறோம். அந்த வகையிலே முதலில் எங்களுடைய அவதானத்தை வடக்கு பகுதியை பொறுத்தவரையிலே கடந்த 2 நாட்களை போன்று அதிகளவான வெப்பநிலை காணப்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. சீரான ஒரு வானிலை நிலவுவதை காணக்கூடியதாக இருக்குது. அதே போன்று கிழக்கு பகுதியை நாங்கள் எடுத்து நோக்கும் என்று சொன்னால் ஒரு தெளிவான வானிலை நிலவுகிறது. நேற்றைய தினம் மழை பெய்தது. ஆனால் அடுத்து வரும் 2 நாட்களில் சீரான ஒரு வானிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்து நாங்கள் மேல் மாகாணத்தை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் மேல் மாகாணத்தில் வழமை போன்று அடுத்து வரும் 2 நாட்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. அதே போல தென் பகுதியில் மாத்தறை மற்றும் காலி ஆகிய பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் காணப்படுகின்றன. Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.